இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தா 50 எபிசோட் பண்ணிட்டோங்க. எனக்கே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து 50 நாள் தொடர்ச்சியாக உங்களோட எல்லாம் உரையாடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஃபீல் வெரி எனர்ஜெட்டிக். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு செம மூமெண்ட்டாக ஃபீல் ஆகுது. உங்கள் எல்லாரோடையும் இந்த சந்தோஷத்தை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 50வது எபிசோட் அதுக்கு வந்து முதல்ல எனக்கு நானே வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றிகள். ஏன்னா நீங்கள் வந்து தொடர்ச்சியாக என்னை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. டெய்லி கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, எனக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க, ஏதோ ஒரு வகையில் என்னை ரீச் பண்ணிட்டே இருக்கீங்க. எனக்கெல்லாம் சிலர் வந்து வேறு நாடுகள்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க எப்படியாவது ஒரு நம்பர் கண்டுபிடிச்சி எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. ஏன்னா இது வந்து மற்ற யூடியூப் மாதிரியோ அந்த மாதிரியான இன்ஸ்டா மாதிரியோ உடனடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ரியாக்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மீடியம் இல்லை. இதில் வந்து உங்களுடைய இந்த தொடர்ந்த சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா அதுதான் இதில் எனக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ரிவார்டு. ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி. உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த 50 எபிசோடில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோடு எது அப்படின்னு என்னோட நீங்கள் பகிர்ந்துக்கங்க. அதை பற்றின ஏன் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச அந்த எபிசோடை என்னோட நீங்கள் சொல்லும்போது அது மாதிரி இன்னும் நிறைய எபிசோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. எப்போது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருப்பீங்க, நல்ல விஷயமாக பண்ணியிருப்பீங்க. அப்போது எல்லோரும் உங்களை பாராட்டிகிட்டு இருப்பாங்க. ஏகப்பட்ட பாராட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 100 பாராட்டு வந்திருக்கும். ஆனால் யாரோ ஒரு உங்களுக்கு வேண்டப்பட்ட 2 பேர் பாராட்டாமல் இருப்பாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க. இல்லைனா ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் கொடுப்பாங்க. நம்ம அந்த 100 பாராட்டில் இருக்கிற ஃபோக்கஸை அப்படியே திருப்பி இந்த 2 நெகட்டிவ் கமெண்ட்டோ இல்லை வராத கமெண்ட்டுக்கோ அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத கவனிச்சிருக்கீங்களா? எப்போவுமே இது நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து அந்த 100 பாராட்டை தராசோட ஒரு பக்கத்துலேயும் இந்த 2 நெகட்டிவ் கமெண்ட்டும் வராத கமெண்ட்டையும் தராசோட இன்னொரு பக்கத்துலேயும் வச்சா இதுதான் கீழே போகும். இந்த நெகட்டிவ் கமெண்ட்டும் வராத கமெண்ட்ஸும் தான் கீழே போகும். நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மனநிலை இப்போல்லாம் ரொம்ப அதிகமாக வருது. அதுவும் குறிப்பாக நம்ம நிறைய சாதிக்கும்போது இந்த வராத கமெண்ட்ஸும் ஒரு சின்ன நெகட்டிவ் கமெண்ட்டும் நம்மளுடைய மூடையை ஸ்பாயில் பண்ணிடும். இது வந்து எதனால் இப்படி ஆகுது? ஏன் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது? அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். நான் உங்கள் ரஸ்மா கதிஷா. இது நீயே ஒளி பாட்காஸ்ட். தினமும் காலையில் 8 மணிக்கு உங்களோட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நாம் அப்படி பேச போகிற அந்த டாபிக் என்னென்னா, இந்த நெகட்டிவிட்டி பயாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவிட்டி மேலே மோர் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது. இது வரைக்கும் நம்ம ஸ்பாட்டிஃபை சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவிட்டி பயாஸ் அப்படிங்கிற இந்த விஷயம், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் அடிக்கடி யோசிப்பேன். நம்ம எப்போவுமே பாராட்டுகளுக்காக, வாழ்த்துகளுக்காக, அன்புக்காக தான் ஏங்குறவங்களாக இருக்கும். அது கிடைக்கலையேன்னு நம்ம துடிச்சிக்கிட்டே இருக்கோம். அதுக்காக தான் நம்ம போராடுறோம், கஷ்டப்படுறோம், வேலை செய்கிறோம், நம்மளை நிரூபிச்சுக்க ட்ரை பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். எல்லாமே எதுக்காகனா பாராட்டுக்காக. ஆனால் இந்த பாராட்டு வந்து நிறைய வரும்போது நம்ம ஃபோக்கஸ் வந்து பாராட்டில் தானே இருக்கணும். நம்ம அந்த பாராட்டை தானே ஃபோக்கஸ் பண்ணணும், பாராட்டில் தான் நம்ம சந்தோஷப்படணும். ஆனால் நம்ம ஏன் அந்த பாராட்டை சந்தோஷப்படாமல் யாரோ ஒரு வேண்டப்பட்ட 2 பேரோ இல்லை தெரிஞ்ச 2 பேரோ இல்லை 3 பேரோ இவங்க வந்து ஏன் நம்மளை வந்து பாராட்டலை அப்படின்னு அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். அப்புறம் 100 பேர் நம்மளை வாழ்த்திருப்பாங்க. அது ஒரே ஒருத்தன் வந்து சொல்லுவான், பா நீ பண்ணது நல்லா இல்லை, ஏன்னா மொக்கையாக பண்ணியிருக்க, கிரிஞ்சு பண்ணாத அப்படின்ட்டு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு போயிடுவான். நம்ம வந்து நாள் முழுக்க அதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு கிடப்போம். ஒரு நல்ல நாள்னு வச்சுக்கோங்க. நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணுறீங்க, ஜாலியாக எல்லா வேலையும் கரெக்டாக டைமுக்கு முடிக்கிறீங்க, எல்லாம் பண்ணிகிட்டே வரீங்க. சாயங்காலம் ஒருத்தன் வந்து
உங்களோட ஒர்க்கை பற்றி ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுறான், நீ பயங்கரமாக ஓபி அடிக்கிற அப்படின்னு. உடனே உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது, அவனை வந்து பழி வாங்கணும்னு துடிக்கிறோம், மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. அப்புறம் பார்த்தா அந்த ஹோல் குட் டே வந்து சடனாக பேட் டேவே மாறிடும். ரொம்ப இரிட்டேட்டடாக நம்ம ஃபீல் பண்ணுவோம், டென்ஷனாக இருப்போம், இந்த ஏன் தான் இப்போ இப்படி ஆச்சு அப்படின்லாம். இது வந்து அடிக்கடி நடக்கும், ரிலேஷன்ஷிப்ஸில் கூட நடக்கும். நம்ம வந்து நிறைய நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஆனால் டக்குன்னு ஒரே ஒரு நெகட்டிவாக ஏதோ ஒன்று செஞ்சுருவோம், உடனே அதுக்காக மற்றவங்க வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரியான இந்த நெகட்டிவிட்டி பயாஸ் இது ஏன் வருது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஒரு வினோதமான குணம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் நல்லவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அது வந்து வாழ்க்கையில் முடியவே முடியாது. எல்லாருக்கும் நல்லவங்களாக யாராலையுமே இருக்க முடியாது. நீங்கள் வந்து அப்படி ஒருத்தரை வந்து உலகத்தில் காட்டவே முடியாது. நம்ம நினைப்போம் இவர் இருக்கார் அவர் இருக்காருன்னு. நீங்கள் வந்து காந்தியை வச்சுக்கோங்க, காந்தியை பிடிக்காதவங்களும் அதிகமாக தான் இருக்காங்க. ஹிட்லரை வச்சுக்குவோம், ஹிட்லரை வந்து பிடித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது எல்லோருக்கும் பிடித்தவங்க எல்லோருக்கும் பிடிக்காதவங்க அப்படிங்கிறது ரொம்ப வாய்ப்பே இல்லை. அப்போது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்ம மூளை வந்து இயற்கையாகவே எல்லோராலையும் நேசிக்கப்படணும், எல்லோரும் நமக்கு வந்து எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு இயற்கையாகவே அதுக்காக இயங்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து இந்த செல்ஃப் எஸ்டீம்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம சுய கௌரவம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை வந்து வேலிடேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் மற்றவங்க வந்து. அதுவும் குறிப்பாக யாரெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காதோ அவங்க வந்து நம்மளை வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். நம்மளை பிடிக்காதவங்க வந்து நம்மளை பாராட்டிட்டால் நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஒரு சுய கௌரவம் வந்து அதிகமான மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது நமக்கு. நான் வந்து கவனிச்சிருக்கேன், சில நண்பர்கள் வந்து அதை பண்ணுவாங்க. அவன் வந்து பாராட்டான் பார்த்தியா, அப்போ நம்ம சாதிச்சிட்டோம்டா அப்படின்னு அவன் வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது, அந்த அவனுக்கும் உனக்கும் தான் ஆகாதே, அவன் வந்து பாராட்டினா உனக்கு என்ன, பாராட்டலைன்னா உனக்கு என்ன அப்படிங்கும்போது, அதாவது எதிரிங்க முன்னாடி நம்ம வந்து எதிரிகளையே வீழ்த்திட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு திமிரு நமக்கு வந்துருமாமா அவங்க வந்து பாராட்டினா. அதுக்காக அவங்க பாராட்டுகளுக்காக ஏங்கிறது. அதுக்கு அடுத்தது நம்ம ரிஜெக்ஷனை வந்து தாங்கிக்கக்கூடிய மனுஷங்களே கிடையாது. நமக்கு எப்போ பார்த்தாலும் மனுஷங்க வந்து நம்மளை புறக்கணிச்சிருவாங்களோ, அவங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடுமோ அப்படின்னு அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் இந்த நெகட்டிவிட்டி பயாஸ்க்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது. அதனால தான் நம்ம பெரும்பாலும் இந்த நெகட்டிவிட்டி பயாஸ் வந்து எப்படி நம்மளை இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம லைஃப்பில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும், நிறைய சந்தோஷம் இருந்திருக்கும், நிறைய துக்கங்கள் இருந்திருக்கும். ஆனால் நமக்கு வந்து இந்த துக்கமான விஷயங்கள் மட்டும்தான் அதிகமாக ஞாபகத்தில் இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த துக்கம், அவமானம், புறக்கணிப்பு, அவமதிப்பு இதையெல்லாம் தான் அதிகமாக ஞாபகத்தில் இருக்கும். நமக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், அதெல்லாம் வந்து மங்களாக நினைவில் இருக்கும். ஆனால் இந்த இந்த நெகட்டிவ் விஷயங்கள் பார்த்திங்கன்னா அப்படி துல்லியமாக நம்ம சொல்லுவோம். அன்றைக்கி என்ன கலர் சட்டை போட்டிருந்தோன்ற வரைக்கும் எல்லாமே நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். டேட்டு, டைமு, அது காலையிலையா சாயங்காலமா, அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க, அது எந்த இடம், அங்கே எத்தனை மரம் இருந்துச்சு, அங்கே எத்தனை பறவை பறந்துச்சுன்ற வரைக்கும் நம்மளால் இந்த நெகட்டிவ் சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அதை வந்து நம்ம துல்லியமாக நம்மளால் சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கோம். அதுவே பாசிட்டிவ் விஷயங்கள்னால் நமக்கு வந்து ஒரு மங்கலான நினைவாக தான் அது சேகரம் ஆகுது நம்ம மூளையில். அதனால தான் நமக்கு வந்து பாஸ்ட் ட்ராமா வந்து எப்போவுமே அதிகமாக நினைவில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இருக்குல்ல, ஒரு பேட் இம்ப்ரெஷன், ஒருத்தரோட நம்ம பழகுறோம், அவங்கள பற்றின ஒரு தப்பான இம்ப்ரெஷன் நமக்கு ஃபஸ்ட்டு வந்துடுதுன்னா அது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே தங்கிட்டே இருக்கும். நம்மளை பற்றியும் இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது ஒரு இம்ப்ரெஷன் வச்சுக்கிட்டாங்கன்னா அது வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு நெகட்டிவ் பயாஸோட ஒன் ஆஃப் அ குவாலிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால தான் நம்ம வந்து பாசிட்டிவ் விஷயங்களை விட நெகட்டிவ் விஷயங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணுறவங்களா இருக்கும். ரொம்ப பயங்கரமாக அதுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் பாசிட்டிவ் விஷயம் ஒன்று நடக்கும்போது நம்ம ரியாக்ஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது.
நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டோம், வெளிப்படுத்திக்க மாட்டோம். ஆனால் ஒரு நெகட்டிவ் விஷயம் நடக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கோம். அதனால தான் நம்ம எப்போவுமே நமக்கு வந்து ஒரு 10 பேர் பாராட்டுறாங்கன்னா, அந்த பாராட்டாத ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இருப்பான், எங்கேயோ இருப்பான். அவனை பற்றியே நம்ம யோசிச்சுட்ருப்போம். அவன் ஏன் நம்மளை வந்து பாராட்டலை? எல்லாரும் பாராட்டிட்டாங்க, எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டாங்க, ஆனால் அவன் மட்டும் ஏன் சொல்லலை? அப்படின்னு நம்ம மூளைக்குள்ளே வந்து அது ஒரு மணி மாதிரி ஒலிச்சிக்கிட்டே இருக்கும், அது ஓடிக்கிட்டே இருக்கும், அது வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இதுக்கு வந்து இந்த நெகட்டிவிட்டி பயாஸ்க்கு ஒரு அடிப்படையான காரணம் என்னென்னா, மனித குலம் அப்படின்றது தோன்றிய காலத்திலேருந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்குல்ல, நம்ம வந்து கிட்டத்தட்ட பல மில்லியன் ஆண்டுகள் வந்து காட்டில் விலங்குகள் மாதிரி தான் சுற்றிட்டு இருந்திருக்கோம். இப்போது ஒரு 5000 வருஷம் 2500 வருஷமாக தான் நம்ம நாகரிகமான மனிதர்களாக மாறி ஒரு மாதிரி இந்த சிட்டி நகரங்களை உருவாக்கி தொழிற்புரட்சிகள்லாம் பண்ணி இப்படி வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பல மில்லியன் ஆண்டுகள் நம்ம வந்து காட்டில் வேட்டையாடுற சமூகமாக சுற்றிக்கிட்டு இருந்திருக்கோம். அப்போ வந்து நமக்கு வந்து ஆபத்துகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இயற்கை சீற்றங்கள், மற்ற மிருகங்களோட அட்டாக்கு அப்படின்னு எந்நேரமும் நம்ம உயிருக்கு வந்து ஆபத்து இருந்துகிட்டே இருக்கும்போது, நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எப்பவும் ஆபத்துகள்லேயே தான் இருக்குமா. எவன் வந்து நம்மளை எந்த பக்கம் இருந்து எது வந்து அட்டாக் பண்ணும், அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு அலர்ட்னஸ்லேயே நம்ம மூளை வந்து டியூன் ஆகிருக்கு. அதோட பாதிப்பு இப்போ வரைக்கும் நமக்கு இருக்குது. நம்ம எப்போவுமே அதனாலேயே நெகட்டிவ் விஷயங்களில் தான் மோர் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஏதாவது இந்த விஷயங்கள்னால ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம எப்போவுமே எது பாசிட்டிவோ அதுலேருந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து எப்போவுமே நெகட்டிவிட்டி மேலேயே தான் போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ என்னென்னா, இதை வந்து எப்படி இதோட இம்பேக்ட் என்னவா இருக்குது நம்ம மேலே? நம்ம எந்நேரமும் இந்த நெகட்டிவ் விஷயங்கள் மேலேயே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நமக்கு இது என்ன மாதிரியான இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்னா, நம்ம வந்து பெரும்பாலான நேரத்தில் இந்த விஷயங்களை வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நெகட்டிவான விஷயங்களை வந்து, ஏன் அவன் வந்து நமக்கு பேசலை, ஏன் அவன் வந்து நம்மளை பாராட்டலை, ஏன் வந்து அவன் வந்து நம்மளை புறக்கணிக்கிறான், ஏன் அவன் வந்து நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறான், இப்படின்னு நம்மளை நேசிக்கிறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்போம். இதனால் என்ன ஆகும்னா, நம்ம நேசிக்கிறவங்கள நம்ம சரியாக கவனிச்சிக்கவே மாட்டோம். ஸோ நம்ம ஃபோக்கஸை வந்து இந்த பக்கம் இருந்து நேசிக்கிறவங்க மேலே திரும்பணும், நம்மளை வாழ்த்துறவங்க மேலே திரும்பணும், நம்மளை பாராட்டுறவங்க மேலே திரும்பணும். இவங்களை வந்து நம்ம கண்டுக்கக்கூடாது, அப்படியே விட்டுற வேண்டியது தான். சரி, ஓகே, அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன், ஏன்னா பீப்புள் வில் ஹாவ் சம் ரீசன் டு ரிஜெக்ட் அஸ். சரியா? ரெண்டாவது, எல்லோரும் நம்மளை நேசிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. அதுக்கு அவங்கக்கிட்ட எப்போவுமே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ரொம்ப ஆர்வமாக இருப்போம். எதனால என்னை வந்து நீ ரிஜெக்ட் பண்ணுற, சொல்லு 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 அப்படின்னு நமக்கு தோணும். அதை வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. சொல்லலைனாலும் நம்ம வந்து டேஷாக போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு, நம்ம நேசிக்கிறவங்க, நம்ம மேலே அன்பு காட்டுறவங்க, நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறவங்க மேலே நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்கக்கிட்ட இன்னும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்கள மதிக்கிறது, அவங்களுக்கு தேவையானது கொடுக்குறது அப்படிங்கன்னு அதுக்குள்ளே நம்ம பண்ணும்போது அது நம்மளையும் நல்லா இம்பேக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளும் இன்னும் ஆப்டிமிஸ்டிக்காக இருக்க ஆரம்பிப்போம். அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து யார் நம்மளை பாராட்டலையோ, யார் நம்மளை வாழ்த்தலையோ அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாருமே வந்து இவங்களோட பாராட்டுக்கு மதிப்பு குறைஞ்சிட்டே போகுது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வரும்போது நம்ம மைண்டு வந்து ஒரு குட் டேவே பேட் டேவாக மாற்றிடும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஸ்மைல் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்கக்கிட்ட போய் பேசணும், அவங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதன் மூலமாக இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிட முடியும் அப்படின்னு உளவியல் நிபுணர்கள்லாம் வந்து ஐடியா கொடுக்குறாங்க. இது எனக்கு நல்ல ஐடியாவாகவும் ஃபீல் ஆச்சு. கடைசியாக என்னென்னா, மூவ் ஆன் பண்ண கற்றுக்கணும் நம்ம. அதே மாதிரி அவங்களெல்லாம் மன்னிக்க கற்றுக்கணும்.
நம்மளை வந்து நம்மளை வெறுக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை அவங்க வெறுக்கிறதுக்கான காரணங்களை வெளிப்படுத்தாதவங்களாக இருக்கலாம், நம்மக்கிட்டேருந்து அவங்க விலகி இருக்கிறவங்களாக இருக்கலாம். அவங்கள வந்து நம்மளும் அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருந்துறது நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அவங்கள பற்றியே நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்காமல் அவங்கக்கிட்டேருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் அப்படின்னு அவங்கள மன்னித்து மறந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே போயிடுறது அப்படிங்கிறது எல்லா வகையிலையும் நம்ம மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது. இதன் மூலமாக என்ன ஆகும்னா, நம்மளை நேசிக்கிறவங்கள நம்ம அதிகமாக மதிக்க ஆரம்பிப்போம், அவங்கள பற்றி அதிகமாக சிந்திக்க ஆரம்பிப்போம், அவங்களுக்கு உரிய இடத்த நம்ம கொடுப்போம். அப்புறம் நம்மளை நேசிக்காதவங்க அல்லது நம்மளை வெறுக்கக்கூடியவங்க அல்லது நம்ம புறக்கணிக்கிறவங்க அவங்கள வந்து நம்ம பெருசாக கவனிக்க மாட்டோம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம இருக்க ஆரம்பிப்போம். இது நம்மளுடைய மென்டல் பீஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் நான் இன்றைக்கி உங்களோட பேசணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம். நேற்று வந்து என்னுடைய பிறந்தநாள். அதுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நாளைக்கு மீண்டும் வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோட உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஸ்மைல் பண்ணுங்கள், ரொம்ப கவனமாக இருங்க, உங்கள் வேலையெல்லாம் கவனமாக பண்ணுங்கள். இந்த எதை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக செய்யுங்க. மறுபடியும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்காதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட்.